வணக்கம். எப்பவாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? செடிகள்லாம் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, ஆனா அதே சமயம் காத்துல உடையாம அழகா வளைஞ்சும் கொடுக்குதுன்னு? வாங்க, இந்த சுவாரஸ்யமான கேள்விக்கு பின்னால இருக்கிற ரகசியத்தை நாம இன்னைக்கு பார்க்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு சின்ன மெல்லிசான செடி பயங்கர காத்துல கூட வளைஞ்சு கொடுக்குதே தவிர சட்டுன்னு முறிஞ்சு போறதில்ல. அது எப்படி? அதுக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு? அதுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு. அது என்னவா இருக்கும்? அந்த ரகசியமே தாவரத்துக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற ஒரு உயிருள்ள திசுதான். சொல்லப்போனா இது தாவர உலகத்தோட ஒரு அன்சங் ஹீரோன்னே சொல்லலாம். சரி, அந்த ஹீரோவை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கதையோட ஹீரோ பேரு தான் ஒட்டுக்களவளையம். இங்கிலீஷ்ல இத கோலன் கைமான்னு சொல்லுவாங்க. தாவரங்களுக்கு அந்த ஒரு அமேசிங்கான ஃபிளெக்சிபிலிட்டியை கொடுக்கறதே இந்த அதிசயமான அமைப்பு தான். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, கோலன் கைமா அப்படிங்கிறது தாவரங்களுக்கு உறுதியையும் வளையும் தன்மையையும் ஒரே நேரத்துல கொடுக்கிற ஒரு உயிருள்ள திசு. இதை தாவரத்தோட ஒரு ஃபிளெக்சிபிளான எலும்பு கூடுன்னு கூட சொல்லலாம். இங்க பாருங்க, இந்த திசுவை மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இடது பக்கம் இருக்கிறது அதோட குறுக்கு வெட்டு தோற்றம். இது செல்லோட வடிவத்தை காட்டுது. வலது பக்கம் இருக்கிறது அதோட நெடுக்கு வெட்டு தோற்றம். செல்கள்லாம் எவ்வளோ நீளமா இருக்கு பாத்தீங்களா? முக்கியமா அந்த செல் சுவரோட தடிமனை கொஞ்சம் கவனிங்க. அதுதான் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம். இதுதான் மேட்ரு. மற்ற செல்கள் மாதிரி இல்லாம இந்த கோலங்கைமாவோட செல் சுவர்கள் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி தடிக்காம மூளைகள்ல மட்டும் தடிமனா இருக்கும். இந்த ஒரு யூனிக்கான அமைப்பு தான் அதுக்கு ஒரே நேரத்துல ஸ்ட்ரென்த்தையும் ஃபிளெக்சிபிலிட்டியும் கொடுக்குது. சரி, இதோட மற்ற சில முக்கியமான குணங்களையும் பார்த்துடலாம். முதல்ல, இது உயிருள்ள செல்களால் ஆனது. பொதுவா இளம் செடியோட தண்டுலையும் இலைகள்லையும் இதை பார்க்கலாம். செல்கள் நீளமா இருக்கும், ஆனா அதை குறுக்க வெட்டி பார்த்தா பலகோண வடிவத்துல தெரியும். ரொம்ப ரொம்ப முக்கியமா மூளைகள் மட்டும் தடிமனா இருக்கும். இதனால செல்களுக்கு நடுவுல பெரிய கேப் இருக்காது, ரொம்ப நெருக்கமா பேக் ஆகி இருக்கும். ஓகே, இந்த திசுவோட அமைப்பு எவ்வளோ சூப்பரா இருக்குன்னு பார்த்தோம். இப்போ இது தாவரத்துக்கு என்னென்ன வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். குறிப்பா அது செய்யற 2 முக்கியமான வேலைகளை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இதோட முதல் மற்றும் முக்கியமான வேலை மெக்கானிக்கல் சப்போர்ட். அதாவது வளர்ந்துட்டு இருக்கிற தண்டுக்கும் இலைகளுக்கும் தேவையான உறுதியை கொடுக்கறது இதுதான். ரெண்டாவதா, சில சமயம் இந்த செல்கள்ல பசுங்கணிகங்கள் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா இது போட்டோசிந்தசிஸ் மூலமா செடிக்கு சாப்பாடும் தயாரிச்சு கொடுக்கும். இதை நம்ம இப்படியும் சொல்லலாம், கோலன்கைமா ஒரே நேரத்துல தாவரத்தோட எலும்பு கூடா இருந்து சப்போர்ட் பண்ணுது, அதே சமயம் ஒரு சோலார் பேனல் மாதிரி சாப்பாடும் தயாரிக்குது. இயற்கையோட டிசைன் எவ்வளவு அற்புதமா இருக்கு இல்லையா? ஆக நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். கோலன் கைமா அப்படிங்கிறது இயற்கையோட ஒரு உயிருள்ள ஃபிளெக்சிபிளான சப்போர்ட் சிஸ்டம். அதுதான் இளம் தாவரங்களை உடையாம காத்துல அழகா வளைஞ்சு கொடுக்க வைக்குது. இந்த விளக்கத்தோட இறுதியில உங்களுக்காக ஒரு கேள்வி. ஒரு சாதாரண தாவர திசுவுக்குள்ளேயே இவ்ளோ பெரிய இன்ஜினியரிங் இருக்கும்போது, நம்மளை சுத்தி இருக்கிற இயற்கையில இருந்து நம்ம டெக்னாலஜியை இன்னும் மேம்படுத்த வேற என்னென்ன விஷயங்களை கத்துக்க முடியும்னு நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. பார்த்ததுக்கு நன்றி.